என்று பார்க்கிறோம். இந்த அவருடைய பாடுகள் கஷ்டங்களுக்கு காரணமாக 3 விஷயங்கள் நாம் சொல்லலாம். முதலாவது நம்முடைய முற்பிதாக்கள் செய்த தவறு பாவம். உதாரணம் சொல்லப்படும் என்றால் இப்பொழுது ஜப்பான் நகரத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஜப்பான் நகரத்தில் காணப்படுகின்ற எல்லோருமே எப்படி இருக்கிறார்கள்? குள்ளமான மனிதர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் குள்ளமான மனிதர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் அங்கே நம்முடைய முற்பிதாக்கள் செய்த ஒரு செயல். என்ன செயல்? அங்கே அந்த உலகப் போரின் போது குண்டு வீசினார்கள். அங்கே அந்த குண்டினுடைய கசிவு, அணு கசிவினாலே அங்கே பிறக்கின்ற குழந்தை எல்லாரும் குட்டையாக பிறக்கிறார்கள். அதில் அவருடைய தவறு என்ன? அந்த பிறந்த பிள்ளைகளோட தவறு ஒன்றும் கிடையாது. அவர் முற்பிதாக்கள் செய்த தவறு கிடையாது. அவருடைய முற்பிதாக்கள் செய்த தவறு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் செய்த தவறுடைய விளைவாக கூட நாம் சில காரியங்கள் அனுபவிக்கிறோம். அதுபோல நாம் செய்த தவறு, நாம் சில பாவத்தினாலே இச்சையினாலே நம்ம இடுப்புண்டு சிக்குண்டு, உதாரணத்துக்கு குடி போதையிலே நம்ம குடிக்கு அடிமையாகிறோம், விபச்சாரத்துக்கு அடிமையாகிறார்கள், மது போதைக்கு அடிமையாகிறார்கள், அதுபோல் பண ஆசையிலே அதிக விழுந்து போகிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை பாவங்களில் விழுந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாடுகளை